வணக்கம். திசை வாழ்க்கையின் வழிகாட்டு. இது கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பொது நல நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பொது நலங்களை மையமாக வச்சு நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல் போன வாரத்திலேருந்து நம்ம கூட டத்தின் கலாவலி சேர்த்துருக்காங்க. வணக்கம் டத்தின். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஊரியமா இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் இருக்கீங்க டத்தின் இன்னைக்கு. எனக்கு அந்த பச்சைனாலே ஈர்த்துரும். ஏதோ அப்படியா? எனக்கு பிங்க்னா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னோட பிடிச்ச கலர். அதுதான் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம். ஓகே டத்தின், கடந்த சில வாரமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட நிகழ்ச்சி பற்றி. ஆனால் கேட்குறாங்க என்ன காரணம்ன்ட்டு. ஒரே காரணம் தான். அதாவது நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, காரியத்தில் இறங்கணும் இல்லை. அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நீங்கள் இந்த ஒரு திசை அப்படின்ற யூடியூப் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய கடந்து வந்த பாதையும் சரி, நீங்கள் அடைந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணுன்ட்டு தான் நல்ல நோக்கத்தோடு நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது அப்படியே போயிடக்கூடாதுல்ல, 10ஓட 11 போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூடோஸ் டு யூ. சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி நானும் பங்கெடுக்கிறேன். முதல்லேருந்து எனக்கு அப்படியே ஒரு 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 தோட்டம் இருந்துக்கிட்டே, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஏன்னா இடிச்சிருவணும் அப்படின்ட்டு. என்ன கதைகள் இதெல்லாம் டத்தின்? இது கதை கிடையாது கண்ணா, இது பொம்மைங்க. அதாவது வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு கப்பலோட கான்செப்ட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே, அப்புறம் அது ஸ்பெனிஷ், அப்புறம் இது பூட்டான், இது நம்ம கிருஷ்ணர் ராதா, அப்புறம் இது சைனா, இது வியனா. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி, பிகாஸ் அந்த பொம்மைங்களே அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், ஒரு மேரேஜோட கான்செப்ட், ஒரு கப்பலோட கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஸோ எனக்கு எப்போ இதில் ஒரு க்யூரியஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதில். ஓகே, அதனால கலெக்ஷனாகவே ஆக்கிட்டேன். ஓகே, அப்போது உங்ககிட்ட கல்யாணம் சம்மந்தப்படுத்தினா இதில் எல்லாம் வந்துடும் அப்படின்னா? எனக்கு ஒரு ஆசையான ஒரு விரும்பி நான் புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் எனக்கு ரஃப்லி புரிஞ்சிருச்சு. எங்கே டும் 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 3 முடிச்சா அப்படியே தான். ஓகே, இன்னைக்கு கல்யாணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ரஃப்லி எதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். இன்னைக்கு முக்கியமாக என்ன பேசலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம அடித்தளத்துக்கு போகலாம். எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம்னா என்ன, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வாழ்க்கையில் அந்த ஜேர்னியை தாண்டி போகணும், எல்லாமே நம்மளுக்கு பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காதுல்ல. ஓகே, அதனால என்ன ஒன்று சொல்லணும்னா, இந்த பாட்காஸ்ட்டில் இன்னைக்கு எதுக்கு கல்யாணம் பற்றி பேசுகிறோன்னா 3 காரணம் இருக்குது எனக்கு. 3 முடிச்சுக்கு 3 காரணம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நம்பர் 1, நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது என்னோட லெக்சரர் ஒன்று சொன்னார் எங்களுக்கு. கல்யாணம் லைஃப்பில் லைஃபே ஆரம்பம் கல்யாணத்தை தான்ட்டு. நான் நினச்சேன் இல்லை, காதெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம்ல, அதுதான் லேட்டப் பாட்டு, அதுதான் ஆரம்பம். அவர் சொன்னது எவ்வளோ சரியாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அடுத்தது நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன்ல, வேலைக்கு வர்றவங்க நம்ம இந்தியன் ஸ்டாஃப்லாம் வீட்டு பிரச்சனையை வேலைக்கு கொண்டு வந்துடுறாங்கன்ட்டு. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது பார்த்தா அது கல்யாணத்துலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபேமிலியை உருவாக்குறதுல இருக்குது, வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால இது another ரீசன். another one, நான் நினச்சதுன்னா கல்யாணம்னா பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்பதான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு எப்படி கண்ணா? பகிரங்கமாக கேட்டீங்களா? அப்படிதான், சில இது பேச முடியாதுல்ல, சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். பட் நம்ம கரெக்டாக லைஃப்பை அமைச்சிக்கிட்டோம்னா, மேரேஜ் அமைச்சிக்கிட்டோம்னாக்கா, தென் நம்ம வீட்டில் படுத்து தூங்கலாமே, அட்லீஸ்ட் அது ரோசஸாக இருக்க வேண்டாம், தூங்கலாம்ல. ஓகே, இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக திசை நிகழ்ச்சியில் டும் 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 3 முடிச்சு பற்றி தெளிவாக நிறைய விஷயங்களை நம்ம டத்தின் பேச போகிறாங்க. இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய கப்பல்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கையில் இவங்க கடந்து வந்த பாதையில் திருமணன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. என்னன்றதை நம்ம இனி கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அப்புறம் கண்ணா, முதல்ல கேட்டு நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா கண்ணா? $1 மில்லியன் கேள்வி டத்தின். இது பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இளமையாக ரகசியமாக இருக்கீங்கன்ட்டு. நான் கல்யாணம் பண்ணி 2 சிங்கக்குட்டிங்க இருக்காங்க. வாவ், ஓகே. ஆல்ரைட், நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? சாரி, எதுக்கு கல்யாணம் பண்ணனா பாருங்கள், கேமராமேனே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று உண்மைக்கு சொல்லப்போனால் ஃபேமிலி கட்டாயப்படுத்துனாங்க. ஃபேமிலி கட்டாயம்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி அதான் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா வயசாகிறப்போ நான் வீட்டில் கடைசி வேறு. ஸோ பையனுக்கு செட்டில் பண்ணிடணும், அப்பாவுக்கு எதுவும் நடந்துடாமல் இருந்தால். ஏன்னா அப்பா அந்த காலத்தில் சீக்காகவும் இருந்தார்.
ஸோ அதுதான் என்னோட முதன்மை காரணம். சரி, எல்லா கல்யாணம் பார்த்துட்டாரு, அப்பாவை நம்ம கல்யாணம் பார்க்கலாம், அது ஒரு குறையாக இருக்குமே. ஆக்சுவலி மெயின் ரீசன் அதுதான். இன்னொன்று வந்து அப்புறம் வயசு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தை விட்டு நான் என்ன எங்கே போகிறது அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ போட்டாச்சு, 3 முடிச்சு போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்த்தோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரவங்க, வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் பார்க்குறோம். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்களே, அதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன ஒரு ஒரு பிளானிங் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லை மற்றவங்க மாதிரி இல்லை பேரண்ட்ஸுக்கு கொடுத்த ப்ரெஷர்னால கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து மேபி அந்த ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு நினைக்கிறது எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து தான் எடுக்கிற முடிவில் தான் இருக்காங்க. என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இதுவே கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ என் காலகட்டத்தில் கூட அப்படி நிறைய பேர் அப்படி நான் பார்த்தது இல்லை. அந்த ஃபேமிலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து பரவாயில்ல, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இணைஞ்சு போயிட்டாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இப்போ அது அந்த மாதிரி வரல. பட் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சொன்னபடி பார்க்க இப்போ 2013 தமிழ் பெல் கிளப் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு வெளியே. 2013 இது வந்து இன்னும் 12 இயர்ஸுக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து 5000 டிவோர்ஸ் கேசஸ் அமாங் இந்தியன்ஸ் மலேசியாவில். நம்ம இருக்கிற பாப்புலேஷன் 5000 ஒரு வருஷத்துக்கா? ஒரு வருஷத்துக்கு. இது வந்து 2013. இப்போ இந்த நம்பர் என்ன ஒரு நம்பரில் இருக்குன்னு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஸோ இது எங்கே இருந்து இந்த நம்பர் அவங்க எடுத்தாங்க என்னன்ட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ஆர்டிக்கலில், இட் யூஸ் டு பி 200 பேர் தான் டிவோர்ஸ் பண்ணுவாங்க, அதாவது 200 கப்பல் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 5000 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லாதனால அந்த மேரேஜ் எல்லாம் அதான் மெயின் ரீசன் கொடுத்துருந்தாங்க அவங்க. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னொரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க மலேசியா ஹிந்து சங்கத்துக்கு, கப்பல்ஸ்க்குலாம் வந்து கவுன்சிலிங் காஸ்ட் கொடுக்குறது. இப்போ இந்த முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் பாருங்க, அவங்க இந்த குர்சூஸ் இருக்கும், அது மாதிரி நம்மளுக்கும் குர்சூஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அந்த மாதிரி கவுன்சிலிங் காஸ்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை அது அவங்க ரிசர்ச் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அது உண்மையிலே இருக்கா ரத்தின்? அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து நமக்கு தெரியாமல் இருக்குமா? கண்ணா, இருக்கோ இல்லையோ, நம்ம முன்னோர்கள்லாம் எடுத்தா, நம்ம அப்பா அம்மாலாம் எடுத்தா, அவங்களாம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி குர்சூஸ்கா போனாங்க. ஆமா, எவ்வளோ அழகா கட்டு செட்டா வாழ்ந்தாங்க. அந்த டைம்ல நம்ம கேட்டது கூட இல்லை டைவோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாயிருச்சு. மற்ற நாட்டுக்காரவங்க மற்ற இனத்தில் டிவோர்ஸ் அது கூட தான் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு இந்தியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஈக்குவல் லெவலில் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன மாறி இருக்குது இந்த டிவோர்ஸ்லாம் வர்றதுக்கு, எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இன்னும்? பிகாஸ் அந்த கல்யாணம் சரியில்லைன்னாலும் நம்ம அந்த இம்பேக்டை பார்க்கலாம், சொசைட்டி வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னும். ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச வேண்டிய விஷயம் கண்ணா. நிச்சயமாக ரத்தின். அதாவது நம்மளுடைய முன்னோர்களை தாத்தா பாட்டிலாம் வந்து எவ்வளோ அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டச்சு எங்கே போச்சு அப்படின்ட்டு எனக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியான நேரத்தில் நீங்கள் அந்த கேள்வியை அந்த தலைப்பு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரத்தின், இப்போது நம்ம இன்னைய காலத்துக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 20-30 வருஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலம், அந்த ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல, கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த நிலைமை, இந்த திருமணம் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கேஃப்மேன் டேஸ், அதாவது ஸ்டோன் ஏஜ்னா அது கேஃப்லாம் வந்து கொகைலாம் வந்து ஸ்டோனில் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து மேரேஜ்லாம் ஐ டோன்ட் திங்க் அங்கே அதெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அங்கே வந்து ஃபிசிக்கலாக வாழ்ந்தாங்க. ஒரு ஆணுக்கு எடுத்துட்டாக்கா அவங்க உடம்புல வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அவங்களுக்கு உடம்பு அவங்க பலமாக இருக்கும். அப்போ ஆண்கள்லாம் வெளியே போய், அது ஆம்பளைங்க வந்து வெளியே போய் ஹண்ட் பண்ணி சாப்பாடை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த ஸ்பீசிஸை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் ரோல். ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, வேட்டைக்கு போயிட்டு வந்து. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த இது இல்லாதனால பெண்களுக்கு வந்து கொக்கையிலே இருந்து பிள்ளைங்களை உருவாக்கிட்டு அந்த பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணி சாப்பாடு கொடுத்து கேர் பண்ணுறது. ஸோ அப்போ எப்படி அந்த பொறுப்பெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா, அவங்க பாடி ஃபிசிக்கல் அளவில் இருந்த அந்த எபிலிட்டியை வச்சு தான் லைஃப் ஓடி இருக்கு அந்த காலத்தில். அப்போ மேரேஜ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்காது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் பாருங்கள், அவங்க எல்லாம் ஒரு கொகையில் ஒரு கப்பல், ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன், அது சாப்பாடு, ஓகே, எல்லாமே ஃபிசிக்கலாக இருந்துச்சு. அப்புறம் நாளடைவில் அது வந்து கண்டிப்பாக மாறி இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் நீட்ஸ்லாம் மாறி மனுஷனுக்கு வந்து அறிவு வளர வளர, அவங்களுக்கு அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த்லாம் வர வர, அவங்களுக்கு வந்து அந்த நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருகிட்டே வர வர அது மாறி இருக்கும் இன்னும். ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறையா சொசைட்டியில் பாருங்கள், அந்த கேஃப்மேன் டேஸ் மென்டாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஒய்ஃப்ஸ்ன்னு அந்த ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்க, பெண்கள் நிறைய அவங்க உள்ள கொகையிலே இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டதுனால அவங்களுக்கு வந்து இப்போ ஆண்களுக்கு வந்து இன்னும் அந்த சில மென்டாலிட்டி இருக்குது. பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும், பிள்ளைங்களை பெறுறது மட்டும்தான் அவங்க வேலை, அவங்களுக்கு வெளியே வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த பழைய எபிசோடில் சொல்லியிருந்தேன் தெரியுமா,
ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லலை, ஏன் ஒய்ஃபை வீட்டில் வச்சுக்கல அப்படின்ட்டு. அதெல்லாம் கேஃப்மேன் மென்டாலிட்டி தானே, கேஃப்மேன் டேஸ் மென்டாலிட்டி தானே. ஸோ எனிவே இந்த மென்டாலிட்டி இன்னும் இருக்குது நிறையா கல்ச்சர். நம்ம இந்தியன்ஸில் கொஞ்சம் கூட இருக்குது தான், பட் இப்போ நம்ம எடுத்துகிட்டா மற்ற கல்ச்சர்ஸ்லேயும் இருக்குது அந்த மென்டாலிட்டி. இன்னும் பெண்கள்னால் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் முக்கியம்னா இப்போ நம்ம இந்த மாடர்ன் டேஸ்க்கு வரும்போது அதெல்லாம் வந்து ரெலவெண்ட் நிலைமை ஆயிடுச்சே. ஓகே, பட் அதை மாற்றி தான் ஆகணும். ஆனால் அந்த காலத்துலேயே அந்த கேஃப்மேன் டேஸ்லேருந்து அந்த எவல்யூஷன், அதாவது மாறுதலை பார்த்தீங்கன்னாக்க இப்போ சைனாவில் பாருங்கள், பெண்களுக்கு வந்து காலில் வந்து சப்பாத்தை வந்து 3 சைஸ் தான் போடுவாங்க. ஏன்னா காலை சின்னமாக வச்சுருந்தா தான், அந்த ஃபீட்டை சின்னமாக வச்சுருந்தா தான் வீட்டோடு ஓட மாட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி சில கல்ச்சர்ஸில் வந்து அந்த காலத்தில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, லேடிஸ் சாரி கட்டுறதும் அது சுற்றி வச்சுருந்தா அது ஓட முடியாது பாருங்கள் வீட்டை விட்டு. அது பாருங்கள் அந்த மைண்ட் செட்டை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ யூரோப்பியன் கல்ச்சர் எடுத்துட்டா கூட இந்த இங்கிலீஷ் உமன்லாம் பாருங்கள் காசெட் போட்ட ஒரு கவுன் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்கு எல்லாம் கம்பியாக இருக்கும், ஒரு பொம்மைங்க மாதிரி இருப்பாங்க. அதை வச்சு அவங்க ஓட முடியாது. அப்போ அந்த மைண்ட் செட் என்ன, வீட்டை விட்டு ஓடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னும் ஸோ அப்போ அந்த அறிவு வளர்ச்சி அப்போ இல்லை ரொம்ப. ஆனால் இப்போ அதே கல்ச்சர் வந்து அதே ட்ரெஸ்ஸிங், அதே சாரி, அதே காசெட் வந்து எவ்வளோ மாடர்ன் ஆயிடுச்சு. அவங்க வேலைக்கு போகிறவங்க இப்போலாம் ஏன்னா மாடர்னாக உள்ளவங்க. பட் இருந்தாலும் அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சில பேர் அந்த மைண்ட் செட்டே மாறாமல் இருந்தால் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் கல்யாணம்னு வரும்போது. ஆகடத்தின் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கற்காலத்துக்கு போயிருக்கோம், நம்மளுடைய முன்னோர்கள் பற்றி கொஞ்சம் பேசணும். அவங்க ஆக்சுவலி இன்னைய காலகட்டத்தில் திருமணம் அது எப்படி தான் இருக்குது, எப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க? லீகலாக எடுத்தோம்னா, அதாவது ஆஃபிஷியலி பார்த்தா எல்லாருக்கும் அந்த சேம் ரூல் தான். அது வந்து ஒரு லீகல் அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக ஒரு கான்ட்ராக்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு போனால் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தால் அது மாதிரி கல்யாணமும் ஒரு கான்ட்ராக்ட் தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீகலாக பார்த்தோம்னா இது சோஷியல் அண்ட் லீகல் கான்ட்ராக்ட், ரைட்? ஸோ அதில் வந்து அவங்களோட ரோல்ஸ், அவங்க உரிமை எல்லாம் அதில் கவர் பண்ணியிருக்கோம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இன்னும் இப்போ ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் அதை கவர் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அது வந்து அவங்க சொத்து பற்ற விஷயமா இருக்கலாம், அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பற்றி இருக்கலாம், இல்லாட்டி இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அடுத்த வாரிசுக்கு உள்ள போய் சேர வேண்டியது, அவங்க இதெல்லாம் அதில் வரும் அதில். ஸோ அதான் லீகலாக பார்க்க போனால் இன்னும். பட் அந்த லீகலிட்டி பிடிக்காமையா என்னன்னு தெரியல, புது ட்ரெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. புது ட்ரெயின். ஆமாம், நானும் பார்க்குறேன், நிறைய கேள்விப்படுறேன். அது சொல்லலாமா கூட எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ கல்யாணம் பார்த்தா அது வந்து ஒரு லீகல் ப்ரொசீடியர் பாருங்கள். அது வந்து அஃபிஷியலான ஒரு ப்ரொசீடியர். ஏன்னா கல்யாணம் போயிட்டோன்னாக்கா அது வந்து த ஒன்லி வே டு கம் அவுட் இஸ் டிவோர்ஸ் தான். ஓகே, எப்படி உள்ளே போனாங்கன்னா அதே மாதிரி அந்த கான்ட்ராக்டை அவங்க கட் பண்ணிவிட்டு அவங்க வெளியாவாங்க டைவோர்ஸ்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் வேணான்ட்டு என்னன்னு தெரியல. இப்போ வந்து புது ட்ரெண்ட் நானும் பார்க்குறேன். அதாவது சில பேர் வந்து ஜஸ்ட் லீவின்ல, ஏன்னா இந்த பார்ட்னர் பிடிக்கலன்னா இன்னொரு பார்ட்னரை லைஃப்க்கு வச்சுக்கலாம், எதுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. இன்னும் அதில் இன்னொரு ட்ரெண்ட் என்னென்னாக்கா, இல்லை கல்யாணம் பண்ணாக்கா நம்மளுக்கு தான் பிள்ளைங்க வேண்டாமே, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஒரு கல்யாணம் வச்சுக்கணும், ஏன்னா அதெல்லாம் வந்து லீகலாக போகுது. இன்னும் மற்ற விஷயம்லாம் இல்லை, லீகல் ஆஸ்பெக்ட்லாம் வரனால கல்யாணம் வேண்டான்னு சில பேர் சொல்கிறாங்க. சில நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஜெண்டர் கல்யாணம், அதாவது ஆண் கல்யாணம், பெண் கல்யாணம், அதெல்லாம் இப்போ ஆத்தரைஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சில நாட்டில். அது மலேசியாவுக்கு வராது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரெயின்லாம் வருது. ஆனால் அது கல்யாணம், ஆக்சுவலி அதுவும் கல்யாணம், அதுவும் ஒரு புது மாநிலங்கள். அப்புறம் சில இதில் நம்ம பார்க்குறோம் எல்ஜிபிடி. ஓகே, அது வந்து டாப்பிக்லாம் மலேசியாவில் வந்து அவ்வளோ ஒரு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எல்ஜிபிடி கப்பல் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களாம் வச்சுக்கிறாங்க. அதாவது சரோகேட், வாடகை தாய் சொல்கிறாங்க. இல்லாட்டினா தே கோன் அடாப்ட், ஓகே, தத்து எடுக்கிறது. அப்படி இல்லைன்னாக்கா ஃபாஸ்டரிங், அதாவது 2 பேரும் ஷேர் பண்ணி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. ஓகே, அப்புறம் இந்த மாதிரிலாம் புது கான்செப்ட்லாம் வருது. அப்போ அவங்களும் வந்து லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆண் பெண் கல்யாணம், அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது. ஸோ இது மாதிரி புது ட்ரெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ட்ரெண்ட் நான் கேள்விப்பட்டது several years ago இஸ் லைக் கல்யாணம் பண்ணிவிட்டு தனித்தனியாக இருப்போம். ஏன்னா நமக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும். ஓகே, நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம வந்து மீட் பண்ணுவோம், டின்னர் டைமோ மற்ற எதுவும். மற்ற டைமில் நம்ம தனி வீட்டில் இருப்போம். எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க? ஸோ அப்போ அவங்களோட மீனிங் ஆஃப் மேரேஜே, அவங்களோட டெஃபினேஷன் ஆஃப் மேரேஜே வேற மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே, இந்த நிறைய ட்ரெயின் வருது. ஆக்சுவலி என்ன தான் காரணமாக இருக்கும் நமக்கு புரியல எனக்கு.
ஒவ்வொரு ட்ரெண்டாக காலம் மாறுது, நிறைய அறிவு வளர்ச்சி இப்போ வந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், ஏஐ காலகட்டத்தில் உட்காந்துருக்கோம். இன்னும் நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும். இதுதான் அந்த வேறு மாதிரி யோசிக்கிறாங்களோ? அவங்க யோசித்தாலும் இல்லை, சில சொசைட்டியில் சில கம்யூனிட்டியில் சில நாட்டில் பாருங்கள் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் அவங்க இருக்குது. இப்போ மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்மளோட கல்ச்சர், இஸ்லாம் பீயிங் த ஆஃபிஷியல் ரிலிஜன், எல்லா கல்ச்சரும் ஒன்றா இருக்கும்போது சில இது அவங்க ரூல்ஸை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த சொசைட்டியை. இப்போ இந்த மாதிரி உங்க கூடலாம் நம்ம இது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம கூட வேலை செய்கிறவங்களே வந்தாங்கன்னா இது வந்து சில பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. ஆனால் சில நாட்டில் வந்து அது பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஸோ நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் பேச வேணாம். இன்றைக்கி வந்து பொதுவாக எப்படி மலேசியா, இப்போ நீங்கள் நான் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்ப லைஃப்பில் இருந்து பிஸ்னஸ் பார்த்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தோம், எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம், அந்த மாதிரி விஷயத்த வேணால் பார்க்கலாம். இன்னைக்கு பொதுவாக எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் ஆக இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு தேடலை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இந்த திசையை வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதில் வந்து வெறும் திருமணம் மட்டும் இல்லை, நிறைய தலைப்புகள் ஒவ்வொரு வாரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு எப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படும் நமக்கு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து எத்தனையோ 100 பேருக்கு எத்தனையோ 1000 பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி, திசை வாழ்க்கையின் வழிகாட்டி. திருமணம் அப்படின்றது ஒரு எதாவது சொல்லுவாங்கள்ல, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, இன்னாருக்கு இன்னார் தான் வந்து நம்ம எழுதப்பட்டது அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இவர் தான் ஒரு பழமொழி கூட இருக்குது, அதாவது 1000 பொய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணலான்ட்டு. அது ஆக்சுவலி வந்து 1000 பொய் சொல்லி இல்லை, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி அது வந்து நமக்கு வசதியாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் 1000 பேர்ட்டு சொன்னால் தானே வந்து எல்லாரும் வருவாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் பெரிய விஷயத்த. ஓகே நிதின், இந்த மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்றது அதோட டெஃபினேஷன் தான் என்ன, அது ஃபண்டமெண்டல் தான் என்ன? இப்போ வந்து திருமணம் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? எப்படி இருக்கு மேரிட் லைஃப், எப்படி இருக்கு? குட் அப்படின்னு சொல்கிறவங்கள பாருங்கள், அவங்க லைஃப் எடுத்து பார்த்தா ஒரு மாதிரியான ஒரு ஹார்மனி, ஒரு பீஸ், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா பிள்ளைங்களாம் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் ஹெல்த்தாக இருக்கும். அவங்க உடல்நிலையை பார்த்தா அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்ல ஹாபீஸ் வச்சுருப்பாங்க, ரன்னிங் போவாங்க, வீட்டையே மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை அங்கே ரொம்ப இருக்காது. இன்னும் ஸோ அவங்களுக்கு ஸ்பேர் டைமை உருவாக்கிக்குவாங்க, ஒரு ஹாலிடே போவாங்க. இன்னும் ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்போ அது வந்து சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக அந்த குடும்பத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கனாக்க அவங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக மாறிடுவாங்க, ரோல் மாடலாக, ரைட்? ஸோ மற்றவங்க அதை ட்ரபிளான ஒரு கப்பல் கூட அவங்கள பார்த்து அவங்க அப்படி செய்கிறாங்களே, நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி ஒரு உதாரணம் அவங்களுக்கு கிட்டேருந்து கிடைக்கும் பாருங்கள். ரெண்டாவது, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஃபேமிலி இந்த மாதிரி நல்ல ஹாப்பி ஃபேமிலி, நல்ல மேரேஜ் அப்படி இருந்துச்சுன்னா சொசைட்டியே நல்லா வளர்ந்து வரும்ல. ஸோ அதனால் ஒரு கப்பல் மட்டும் சந்தோஷம் இருக்கிறதுல முக்கியம் இல்லை, அவங்கள்ட்ட வந்து பிள்ளைங்க உருவாகி வேலை பாருங்கள், அவங்க வேலைக்கு போனால் கூட அந்த ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வேலையில். அண்ட் தென் அவங்க பிஸ்னஸில் இருந்தாலும் பிஸ்னஸ் கவனிக்கிற இடத்துல பிஸ்னஸை கவனிப்பாங்க. ஏன்னா வீட்டில் ட்ரபிள் இருந்தால் எப்படி அவங்க பிஸ்னஸோ கரியரோ ஹேண்டில் பண்ண முடியும்? பிள்ளைங்களுக்கு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட சரியில்லைன்னா பிள்ளைங்க எப்படி ஸ்கூலில் போய் படிக்க முடியும்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ரைட் ட்ராக்கில் போனால் இது எல்லாமே நல்லா, ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃபேமிலி அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இது ரைட் ட்ராக். ராங் ட்ராக்கில் போனால் நீங்கள் பாருங்கள், நான் பார்க்குறதுனாக்கா சீட்டிங் நிறையா. முன்னெல்லாம் வந்து ஆண்கள் வந்து பெண் ஒய்ஃப் கிட்ட சீட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா ஒய்ஃபும் வேறு ஹஸ்பண்டை சீட் பண்ண, இது ஒரு 10 years நம்ம பார்க்குறோம். நான் கேள்விப்பட்டது ஒரு 10 years சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம், நிறைய சீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து யோசிச்சு தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இது சீட்டிங் நடக்குது? ஏன்னா அது ஒரு லீகல் கான்ட்ராக்ட் பாருங்கள், சோஷியல் அண்ட் லீகல் கான்ட்ராக்ட். அப்போ இவங்க சீட்டிங் சொன்னாவே அந்த லீகல் கான்ட்ராக்டில் உள்ள சில விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாதனால தான் அது சீட்டிங்காக மாறுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் மற்ற இம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ அது ஃபேமிலி கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா சண்டை நடக்கும் அந்த ஃபேமிலியில் ரொம்ப. அப்புறம் அது வந்து அப்யூஸாக மாறும், ஓகே, வைலன்ஸாக மாறும். பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அப்யூஸ் பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் நிறையா நியூஸு, பெண்கள் ஒய்ஃப்ஸும் ஹஸ்பண்டை அப்யூஸ் பண்ணுற கேஸ் நிறையா இருக்குன்னா, பட் என்னென்னா இது வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க இன்னும். ஸோ அதே மாதிரி அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ணுறது. அப்புறம் நாளில் பார்த்தா பிள்ளைங்க இப்போ நிறைய கேசஸ் படிக்கிறோம், ஈவன் மற்ற கம்யூனிட்டியில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ரைட்?
அப்புறம் சமயத்தில் பிரச்சனை ரொம்ப ரொம்ப மோசமாக போகும்போது பார்த்தா அது கடைசியில் வந்து சூசைட்லன்றோம். ஹூஎவர் அதில் பாதிக்கப்பட்டவங்க சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, தற்கொலை. இன்னும் அது பிள்ளைங்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், வீட்டில் நடக்கலாம், அது நம்ம கேள்விப்படுறோம். இல்லாட்டி ஹோமிசைட், இல்லாட்டி குரூப்பாக சாகுறது. இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க பேப்பரில். ஃபாதர் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நேராக கொண்டு போய் லேக்கில் கொண்டு போய் சப்மர்ஜ் பண்ணிடுறது, இல்லாட்டி குடும்பமாக இறந்துடுறது. இதெல்லாம் வந்து நிறையா படிக்கிறோம் இன்னும். ஸோ அதனால் மேரேஜை வந்து சரியாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. அது 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 எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு தெரியுங்களா ரத்தின்? அதாவது நம்மளுடைய லீகல் மட்டும் இல்லை, இவன் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் கூட வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. பிறகு இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுடைய கல்ச்சரில் நம்மளுடைய ட்ரெடிஷனில் எவ்வளோ விஷயம் இதில் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம் கண்ணா. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு கண்ணா, ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கல்ச்சரில், நம்ம இந்தியன் கல்ச்சர்னு எடுத்துட்டாக்க அதை சமயத்தில் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி போகுது. பட் ஓவரால் நம்ம பார்த்தோம்னாக்கா அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு தீம் இருந்திருக்கு பாருங்கள். அந்த தீமை ஃபாலோ பண்ணும்போது அந்த கல்யாணம் நல்லா போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த தீமை ஃபாலோ பண்ணாமல் அது மாறும்போது தான் அது மாறுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், இது வந்து கிரவுண்ட் ஜீரோவுக்கு போவோம். அதாவது ஆரம்பத்தில் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்குறது என்னன்னாக்கா ரொம்ப பேர் வந்து பியர் ப்ரெஷர்னால. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி, எனக்கும் அந்த சமயத்தில் அந்த ப்ரெஷரும் இருந்துச்சு, ரைட்? உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேனே. ஓகே, பட் அந்த டைம் வந்து சரியா இல்லையான்னு நமக்கு தெரியும், நம்மளும் ரெடி ஆகணும் பாருங்கள். ஸோ மற்றவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நம்மளும் கல்யாணத்தில் இறங்கிடக்கூடாது. இல்லாட்டின்னா படத்துக்கு போகிறது அது சில பேர் படத்தை பார்த்தே அவங்க வந்து ஓகே ஐ எம் ரெடி டு கெட் மேரிட். இல்லாட்டினா அவங்க க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மேரிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளும் கல்யாணம் பண்ணுமே அப்படின்னு சில பேர் இறங்கிறாங்க கல்யாணத்தில். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து ரெடியாக எல்லாமே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஓகே, ப்ரெஷர் வெளியே இருந்தாலும் சரி, ப்ரெஷர் தன்னுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்க ரெடியாகும் இல்லைனாக்கா அவங்க கல்யாணத்துக்கு இறங்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இந்தியன் கல்யாணம் எடுத்துக்கிட்டாக்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்லி ஒரு ஹிந்து கல்யாணம் எடுத்துட்டாக்க, நான் இதை வந்து ஆஸ்ட்ரோ விழுதுகளில் இன்டர்வியூ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன் இதை பல வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ஒரு இந்தியன் கல்யாணம்னாக்கா, ஹிந்து கல்யாணம்னாக்கா இஸ் நாட் மேரேஜ் ஆஃப் 2%. ஒரு ஆண் பெண்ணோட கல்யாணம் கிடையாது, 2 குடும்பத்தோட கல்யாணம்ன்ட்டு. இப்போ என்னென்ன கண்ணா, அது நான் இதை சொல்லி இதை நான் என்னோட பிலீஃப் சிஸ்டம் இது ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தா அதை நான் சொன்னேன். இப்போ பார்த்தா தமிழ் படத்துலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னது தெரியல, இல்லை மேபி அவங்களும் உணர்ந்துட்டாங்களோ என்னவோ தெரியல. இஸ் ஆக்சுவலி 2 கல்யாணம். ஸோ இதில் நம்ம வேறு மாதிரி மாறி போகும்போது அந்த கல்யாணத்தில் வந்து பிரச்சனைங்க வர ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இதுதான் நான் அப்சர்வ் பண்ணது கண்ணா. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு 3 முடிச்சுன்றது ஒரு ஆண் பெண் இணையிறது மட்டும் இல்லை, ஒரு 2 குடும்பம், எவ்வளோ பெரிய குடும்பம் இணைகிறாங்க. 2 குடும்பம், 2 பேக்ரவுண்ட்லேருந்து 2 பேர் சேர்றாங்க. அப்போ 2 ஃபேமிலி, 2 பேக்ரவுண்ட், 2 கல்ச்சர் வந்து ஒன்றா. ஓகே, ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். எங்கே அந்த டைவர்ஷன் நடக்குது, எப்படி அந்த டைவர்ஷன் நடக்கிறதுனால அது சில 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 அவங்களுக்கு தடுமாற்றம் வருது. ஓகே, அதே மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணி வரும்போது அது ஒரு சீராக அழகாக போகுது கல்யாணம். ஸோ இதை நான் கவனிச்சது. ஸோ அதனால் இதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கண்ணா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னே, ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னே ஒரு ஆணும் சரி பொண்ணும் சரி எப்படி தன்னுடைய துணையை தேடுறாங்க, இல்லை தேர்ந்து எடுக்கணும் உண்மைக்கு? இது நான் கவனிச்சது எப்படின்னாக்கா, கவனிச்சது மேலே ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சர்க்கிளில், ரிசர்ச்சில் இதெல்லாம் கேட்குறோம் பாருங்கள், எப்படி ஹஸ்பண்டை மீட் பண்ணீங்க, அப்போ அதுலேருந்து கிடைச்ச இதுதான் இந்த இது ரிசர்ச்சில் நான் பண்ண அந்த ரிசர்ச். இன்னும் ஸோ ஒன்று வந்து எனக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், இல்லை என் கூட சப்போர்ட் பண்ணுறேன், என்னை சப்போர்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் சப்போர்ட்டிவாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு தருவாங்க. என்னையும் சர்வ் பண்ணுறதுன்னா, ஒரு ஆணை பார்க்கும்போது எனக்கு வந்து காசு வரப்போகுது, அதாவது ஹீஸ் அ ஃபைனான்ஷியல் ப்ரொவைடர். ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு வந்து சர்வ் பண்ண வருவாங்க, வீட்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து சர்வ் மென்டாலிட்டி. சப்போர்ட் மென்டாலிட்டி வந்து ஒரு பார்ட்னர் தேடுறாங்க அவங்க லைஃப்பில். ஓகே, நம்ம 2 பேரும் இணைஞ்சு ஒரு கல்யாணத்தை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஸோ அதை நம்ம பார்க்கலாம், அது ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயே. அப்புறம் இன்னொரு இதில் நம்ம பார்த்தோம்னாக்க மேட்ச் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. இவங்க எப்படி லுக்ஸு, இவங்க வேலை எப்படி, மேட்ச் கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி மேட்ச் ஆகிறாங்க 2 பேரும், அப்படி வச்சு பார்க்குறாங்க கல்யாணம். ஓகே, அது வந்து ஃபேமிலி பார்த்தாலும் சரி, அவங்களா பார்த்தாலும் சரி, அப்படி another one is complementary. என்கிட்ட இது இருக்குது, உனக்கிட்ட அது இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா இணையும் போது நம்ம 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அது ஜிக்ஸா பசல் மாதிரி அப்படியும் கான்செப்ட் இருக்குது.
இப்போ நான் விரும்பி கல்யாணம் பண்ணது இப்போ என்னையோ ஹஸ்பண்டை நான் விரும்பினதுலாம் அந்த காலத்தில் வந்து காதல் திருமணமோ? காதல் திருமணம். ஆமாம்மா, சொல்லியிருக்கீங்க, ஞாபகம். ஓகே. ஸோ அதனால் அவங்ககிட்ட சில குவாலிட்டிஸ் இருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்கிட்ட சில குவாலிட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் until டுடே ஓகே ஜிக்ஸா பசல் மாதிரி இருக்கிறது காரணம் வந்து நாங்கள் 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால தான். ஆனால் சில பேர் அதை மேட்ச் போய் பார்க்குறாங்க, அந்த கல்யாணம் ஓகே தான், அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் நான் பார்த்த வரைக்கும் இதை தான் நான் ட்ரெண்டாக பார்க்குறேன். டத்தோ ஒரு சின்ன ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு. காதல் சொல்லிட்டீங்க, கல்யாணம் சொல்லிட்டீங்க. அவர் காதல் பண்ண அந்த காலகட்டத்தில் அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்தார்? நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து வெரி சிம்பிள். இப்போ அடுத்த இதில் நான் பேசுவேன், பட் நீங்கள் போய் கேட்டதுனால நான் சொல்கிறேன். நம்ம கம்பேட்டபிலிட்டி பார்க்குறாங்க சொல்கிறாங்களா. இப்போ வந்து another one more is காம்ப்ளிமெண்ட், அதாவது ஜிக்ஸா பசலாக இருக்குமா அப்படின்னு. ஸோ எங்கள் கோல்ஸ் இந்த லைஃப் வாஸ் த சேம். கிரேட். ஏன்னா அவங்களும் வந்து அவங்க லைஃப் வந்து அது இன்னொரு எபிசோட் பண்ணலாம். அவங்க லைஃப் வந்து எப்படி அவங்க ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க ரைஸ் பண்ணாங்கன்ட்டு. லைக் ஜீரோ டு ஹீரோ. யா ஓகே. ஸோ அப்போ அவங்க எப்படி ரைஸ் பண்ணாங்க பார்க்கும்போது நானும் ஸோ அது எங்கள் 2 பேருக்கும் ஒரே கோல். லைஃப்பில் வந்து நாங்கள் அப்படி இருந்தாலும் லைஃப்பில் என்ன சாதிக்கணும்னு நினச்சதுனால அதே கோல் அவங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ தட் மேட் அஸ் அ பார்ட்னர் ஃபார் லைஃப். வெரி குட், வெரி குட். முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பற்றி, இன்னும் டீப்பாக எதுவும் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். என்னை பற்றி பேசினா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லாமல் போயிடுவோங்கண்ணா. ஓகே, இதில் இன்னொரு இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நம்ம சென்சிட்டிவ்னு விட்டுற முடியாது. இந்த காஸ்ட் அது ஒரு பெரும் புள்ளியாக இருக்கும்ல திரும்ப